Hello friends, welcome to Aari box. இன்னைக்கு நம்ம ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு வந்து நான் கிளாத்ல மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணிட்டு ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி பார்டர்ல வந்து ஒரு 3 லைன் வர்க் பண்ணிட்டேன். இந்த ஸ்லீவோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 9 inch. சோ இப்போ பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லைன் சரி, sugar bead, round bead 4 mm, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு sugar bead. சோ இந்த மாதிரி 3 லைன்ஸ் மட்டும் தான் முடிச்சிருக்கேன். சோ இது நார்மலா உங்களுக்கு எப்படி வர்க் பண்றதுன்னு தெரியும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீவோட பார்டர்ல ஃபிட்டிங் ஸ்டோன் திலகம் ஷேப்ல ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து 6 mm எடுத்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து நான் B7000 அந்த க்ளூ தான் யூஸ் பண்றேன். இது கொஞ்சம் ஃபாஸ்டா ஸ்டிக் ஆகும். சோ ஒரு ஸ்டோனுக்கும் இன்னொரு ஸ்டோனுக்கும் மிடில்ல sugar bead வந்து ஒரு லைன் வரும். சோ அதனால அதுக்கு ஏத்த மாதிரி கேப் விட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டிங் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிக்கலாம். சோ இது வந்து ஒவ்வொண்ணையும் கையில எடுத்து தான் நம்ம பண்ண முடியும். ஃபிங்கர்ல எடுத்து தான் ஸ்டிக் பண்ண முடியும். சோ கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வர்க் எல்லாமே வந்து அந்த ஸ்லீவோட மிடில் பாயிண்ட்டை வந்து சென்டர் பாயிண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் வர்க் பண்ணுவேன். சோ எதனால அப்படினா அந்த மாதிரி ஒரு சில வர்க் எல்லாம் நம்ம பண்ணும்போது தான் ஃபினிஷிங் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நீட்டா கிடைக்கும். சோ அதுக்காக தான் நான் மிடில் லைனை கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். சோ நிறைய வீடியோஸ்ல இத நான் உங்களுக்கு சொல்லியும் இருக்கேன். சோ இது போல இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணிட்டு ஸ்டோன்ஸ் எல்லாமே காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு ஸ்டோனுக்கு மிடில்ல வந்து sugar bead and round bead யூஸ் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா half white round bead. சோ ஆல்ரெடி பாருங்க ஒரு இடத்துல வர்க் பண்ணிருக்கேன். இப்போ வந்து அந்த திலகம் ஷேப்க்கு ஸ்டோனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு sugar bead வச்சு ஸ்டிட்ச் பண்றேன். சோ அது வந்து அந்த லூப் கான்செப்ட் யூஸ் பண்ணி லாக் பண்றேன். சோ இது ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிடில்ல வந்து 4 sugar bead வச்சிட்டு அதுக்கு அப்புறம் half white round bead அப்புறம் ஒரு sugar bead வச்சிட்டு end knot போட்டுக்குவேன். சோ இப்போ இதுக்கு யூஸ் பண்றது வந்து நான் நார்மல் சீவிங் த்ரெட் கோல்ட் கலர் யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை end knot போடும்போது த்ரெட் வெளியே தெரியுது அப்படினு ஃபீல் பண்ணீங்க அப்படினா நீங்க அந்த violet கலர்லயே நார்மல் சீவிங் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். சோ இந்த சிங்கிள் பீட் வர இடத்துல நம்ம லூப் கான்செப்ட் யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறோம். நீங்க இதே போல அந்த போல் பக்கத்துலயும் பண்ணலாம். பட் வந்து அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு பீட் தனியா இருக்கும்போது பண்றதுக்கும் இன்னொரு பீடோட இருக்கும்போது பண்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அதனால தான் நான் end knot போடுறேன். அதே போல இந்த மாதிரி 4 sugar bead எடுத்து ஸ்டிட்ச் பண்ணும்போது ரெண்டு sugar bead-ஆ ஸ்டிட்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அந்த போலையும் sugar bead-ஐயும் வச்சு ஸ்டிட்ச் பண்ணி end knot போடுங்க. சோ அப்பதான் வந்து அது அழகா லாக் ஆகி நிக்கும். சோ இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் end knot கான்சென்ட்ரேட் பண்ணி வர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஏனா த்ரெட் வெளியே தெரியாத மாதிரி. சோ இப்போ பார்டர் ஃபுல்லா finish பண்ணிட்டு பாக்கும்போது பாருங்க எவ்வளவு நீட்டா அழகா வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவோட மிடில் போர்ஷன்ல பார்டர்ல இருந்து 2 inch ஹைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க் பண்ணிருக்கேன். அதுல வந்து பிங்க் கலர்ல ஒரு டேப்லெட் பீட வந்து ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ இது வந்து லைன்ஸ்ல கிடைக்கும் இல்லைங்களா அந்த பீட் தான். சோ இந்த பீட வந்து நார்மல் சீவிங் த்ரெட் செல்ஃப் கலர்ல யூஸ் பண்ணி நான் ஸ்டிட்ச் பண்றேன். அதாவது அந்த ப்ளவுஸ் கலர்லயே வந்து த்ரெட் எடுத்து ஸ்டிட்ச் பண்றேன். சோ இந்த பீட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரி நீடில்லே ஸ்டிட்ச் பண்ணிக்க முடியும். சோ இத வந்து நான் வந்து ஹரிசாண்டலா ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன். சோ இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிட்டு அத அப்படியே end knot போடாம அத சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஜர்தோசி ஸ்ப்ரிங் ஜர்தோசின்னு சொல்வாங்க. ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். சோ அந்த ஜர்தோசியை கட் பண்ணி வச்சிட்டு அத சுத்தி ஒரு லைன் அவுட்லைன் கொடுக்கிறோம். சோ கொஞ்சம் நீடில் அழகா ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்தோம்னா நமக்கு அழகா அது வந்துரும். சோ நல்லா நீடில கீழ நல்லா விட்டு த்ரெட்டை மாட்டி ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு அந்த டைமிங்ஸ் கரெக்ட்டா இருக்கும். சோ இப்போ இதையும் end knot போடாம அப்படியே த்ரெட்டை கண்டினியூ பண்ணி 2 mm ரவுண்ட் பீட் இருக்கு இல்லைங்களா டல் கோல்ட் எடுத்துர்க்கேன் நானு. அது வந்து ஒரு லைன் இத சுத்தி கொடுக்க போறோம். சோ இது வந்து நம்ம சிங்கிள் பீடா தான் ஸ்டிட்ச் பண்ணனும். ரெண்டு பீடா ஸ்டிட்ச் பண்ண வேண்டாம். சோ கொஞ்சம் இறுக்கி பிடிச்சு ஸ்டிட்ச் பண்ணாம கொஞ்சம் மெதுவா ஸ்டிட்ச் பண்ணுங்க ஃப்ரீயா. ரொம்ப டைட்டா பிடிச்சு ஸ்டிட்ச் பண்ணீங்கனா மிடில்ல இருக்க டேப்லெட் பீட் வந்து மேலே தூக்கிக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த இடத்துல வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளா நீங்க வர்க் பண்ணனும். சோ இப்போ ரவுண்ட் பீட ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டோம். இத சுத்தி வந்து பாத்தீங்கன்னா திலகம் ஷேப் ஸ்டோனை வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போறோம்.
நல்லா நெருக்கமாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி க்ளூ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸ்டிச் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ ஸ்டிக் பண்ணால் விழாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் க்ளூ வந்து அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போவும் வந்து நம்ம அந்த மிடில் லைனை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சுற்றி வைக்கணும். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இதை சுற்றி ஒன்று ஒன்றா கொஞ்சம் கவனமாக எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்துகிட்டு பீகாக்கோட பாடி போர்ஷன் மாதிரி கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கிராஸாக வச்சு அதையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் வந்து கொஞ்சம் க்ளூ எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 mm ரவுண்ட் பீடு, நெக்ஸ்ட்டு 8 mm ரவுண்ட் பீடு, நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் சுகர் பீடு, நெக்ஸ்ட்டு சக்ரி, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு கீழே வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் 8 mm ரவுண்ட் பீடு, ஒரு சக்ரி, அதாவது ஜர்கான் பேஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது, நெக்ஸ்ட்டு 2 mm ரவுண்ட் பீடு. ஸோ இந்த மாதிரி போடும்போது அந்த இடத்துல பாருங்கள் நமக்கு அழகாக ஒரு கேப் மாதிரி கிடைக்கும். அந்த பீடுக்கு மேலே ஒரு கேப் மாதிரி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் சுகர் பீட் வச்சுட்டு ஹேங்கிங் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் செல்ஃப் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணுறதுனால என் நாட் போட்டாலும் அந்த அளவுக்கு வந்து ஆடாக தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்கரி ரிங்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். ரவுண்ட் பீடுக்கு மேலே வந்து கேப் மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நம்ம யோசித்து பண்ணோம் அப்படின்னா மெட்டீரியல்ஸை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த சக்கரி வந்து ஒரு பீடுக்கு மேலே கேப் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்னிக். இது நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஹேங்கிங் ஜுவல்லரி எஃபெக்டில் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் ஹேங்கிங்ஸை வந்து அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம ஃபுல்லாக கொடுத்துட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த பெரிய திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, அதை சுற்றி வந்து சுகர் பீடு ஒரு லைன் கொடுக்க போகிறோம். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து 2 சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். முடியல அப்படின்னா சிங்கிள் பீடாக கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த மோட்டிஃபை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவோட பாடி போர்ஷன் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மோட்டிஃபாக ஒர்க் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த செல்ஃப் கலர்லேயே அந்த நார்மல் சேவிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம என் நாட் போடுறதெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 ஸ்டோனையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மிடில் வந்து சின்ன சைஸ் திலகம் ஸ்டோனை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து கீழே நம்ம கொடுத்துருக்க அதே ஹேங்கிங்ஸை மேலே ஒன்ஸ் அகைன் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த சக்கரி யூஸ் பண்ணது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் வைஸ் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோனை சுற்றி ஹாஃப் ஒயிட் ரவுண்ட் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு அதே போல் ஒரு அரும்பரும்பாக இருக்க மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்ளூ போட்டுட்டு உடனே ஒர்க் பண்ணுறதுனால அந்த ஸ்டோன் மூவ் ஆகுது, அதை நீங்கள் நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்பவே நீட்டாக இருந்தது. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல்லரி டிசைன் தான். ஸோ நான் இதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 ப்ளவுஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் எப்படி நான் சூஸ் பண்ணேன், எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத எல்லாமே ஃபைனலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த டிசைன் வந்து ஒர்க் பண்ணும்போது எங்கே எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப யோசித்து பண்ணி ரொம்ப அழகாக வந்துருச்சு. அதாவது மெயினாக வந்து அந்த ஹேங்கிங்க்கு தான் நான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணேன். மற்றதெல்லாம் ஈஸியாக கெஸ் பண்ணிவிட்டேன் இங்கே இதை யூஸ் பண்ணலான்ட்டு. ஹேங்கிங்ஸ் மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக யோசித்து பண்ணதுனால இந்தளவுக்கு ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. ஸோ இதே போல் ஸ்லீவோட பாடி போர்ஷன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப 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 க்யூட்டாக இருந்தது டைரெக்டாக பார்க்கும்போது. இந்த டிசைன் வந்து ஒரு காமன் டிசைன் மாதிரி தான். எல்லா கலர் சாரீஸ்லையுமே நம்ம இந்த ஒர்க்கை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.